ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் வச்சு கமண்டு ஈஸியான வேலை ஒரு ஆணம் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரெசிபியை ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் ஆணத்தை நான் மண் சட்டியில தான் செய்ய போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் மண் சட்டியில தண்ணியை ஊற்றி கத்திரிக்காவை வெட்டி அதில் போட்டுக்கோங்க. இது போல கத்திரிக்காவை ரெண்டா வகுந்து விட்டு போட்டா கத்திரிக்காய் ஈஸியா வெந்துடும். அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் வெந்துகிட்டு இருக்க சமயத்திலேயே நமக்கு தேவையான அடுத்த பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு முழு பூண்டை எடுத்து உரிச்சு நல்லா தட்டி நான் வச்சுக்கிட்டேன். பாருங்க, இது போல தட்டி வச்சுக்கணும். அடுத்து தாளிக்க தேவையான ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் தக்காளியும் வெட்டி வச்சுக்கிட்டேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் வச்சுக்கிட்டேன். இந்த ஆணத்துக்கு தேங்காய் கரைக்கணும். அதுக்காக கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த ரெசிபிக்கு ஒரு மெயினான இன்கிரீடியன்ட்டே புளி தான். ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்தா போதும். புளியை ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்து பார்த்தா நம்ம கத்திரிக்காய் வெந்துட்டாங்க. அவங்கள அப்படியே அலேக்கா தூக்கி தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கிட்டு ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். அப்படியே இந்த வீடியோக்கு நீங்க ஒரு லைக் பண்ணிட்டு இதே போல நிறைய வீடியோஸ் பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ புளி நல்லா ஊறிடுச்சு. இந்த புளியை நல்லா கசக்கி கெட்டியான புளி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே நிறையா புளி போட்டு நிறைய கரைச்சிடாதீங்க, ஏன்னா ஆணம் புளிப்பா போயிடும். தேவை இருந்தால் கடைசியில் கூட நம்ம புளி கரைச்சிக்கலாம். நம்ம எவ்வளோ ஆணம் வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது நாங்கள் வீட்லேயே அரைச்ச கொத்தமல்லி. உங்களுக்கு எப்படியோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம். நாங்கள் மிளகு ஜீரகம் ஒன்றா அரைச்சிட்டோம். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க, லம்ஸ் இல்லாமல். தேவையான அளவுக்கு உப்பு. எங்கள் வீட்டில் எப்போதும் கல் உப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அடுத்து நான் தட்டி வச்ச பூண்டு பாதியை இதில் போட்டுக்கிட்டு நல்லா கலக்குன்னு கலக்கி விட்டுக்கோங்க, எந்த கட்டிகளும் இல்லாத அளவுக்கு. அடுத்து ஆணத்தை தாளிக்க போறோம். சாரி, தாளிக்கிற வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. தாளிக்கிறது ஈஸி தாங்க. மண் சட்டியை வச்சு 2 அல்லது 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு கடுகும் கொஞ்சோண்டு வெந்தயமும் போட்டு கடுகு நல்லா வெடிச்ச பிறகு நம்ம பேலன்ஸ் தட்டி வச்சிருக்க பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே வெங்காய தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வாசத்துக்காக 2 துண்டு கருவாடையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆக்சுவலி இது கருவாடை ஆணம். நிறைய பேருக்கு கருவாடை பிடிக்காது, அதனால கருவாடை ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் கத்திரிக்காய் ஆணமா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சிருந்த கத்திரிக்காவையும் அதுலயே ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட கலந்து விட்டுக்கோங்க. நீங்க நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் கூட கீறி போட்டுக்கோங்க. அது கூடவே மிளகாய் தூள் பவுடரும் 1/2 ஸ்பூன் போட்டு இது கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எங்க வீட்டுல நாங்க யாரும் காரம் அதிகமா சாப்பிட மாட்டோம். சோ நான் மிளகாவை ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்க காரம் அதிகமா சாப்பிடுவீங்கன்னா மிளகாவோ இல்ல மிளகாத்தூளோ தாளிப்புல போட்டுக்கோங்க. இப்ப இது நல்லா வதங்கி தனியா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம கரைச்சி வச்சிருந்த ஆணத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சில பேர் ஆணத்தை குழம்புன்னு கூட சொல்லுவாங்க. யாரெல்லாம் குழம்புன்னு சொல்லுவீங்க, யாரெல்லாம் ஆணம்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆணத்துல இன்னும் டேஸ்ட் சேர்க்கறதுக்காக நான் இதுல காஞ்ச மாங்காய் ஆட் பண்றேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க விட போறோம். மூடியை ஃபுல்லா மூடிடாதீங்க, பொங்கி ஊத்திடும். ஸோ நீக்கிற மாதிரி மூடி சிம்லயே வச்சுக்கோங்க. ஆணத்தை சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்பதான் அதோட பச்சை வாசனை எல்லாம் போய் மாங்காய்லாம் போட்டோம்ல அதெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஸ்லோ மோஷன்ல ஆணம் கொதிக்கிறத பார்க்க சூப்பரா இருக்குல்ல. இது போல நான் நிறைய வீடியோஸ் போட என்கரேஜ் பண்ற விதமா எனக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு இதே போல உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ட்ரை பண்ண சொல்லிட்டு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நான் சும்மாலாம் சொல்லலைங்க, உண்மையா ஆணம் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.